Guys, successfully theater release ஆன தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணிரத்னம் டைரக்ஷன்ல ஏஆர் ரகுமான் மியூசிக்ல கமல், எஸ்டிஆர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர், அபிராமிங்கிற பெரிய பட்டாளத்தை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2 hours 45 minutesங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னா நரேஷன் வாஸ் ஸ்லோங்க, பட் இருந்தாலும் சம் சீன்ஸை வச்சு எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோல் பாயிண்ட்லாம் தரமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒர்த்தா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் தாங்க. கமல் அண்ட் எஸ்டிஆர் கேரக்டரோட பாண்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் சொல்லவே வேணாம், பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம்னு தோணுச்சு. ஏஆர் ரகுமான் மியூசிக் ஒன் ஆஃப் த பேக் போன்னே சொல்லணும் இந்த பிலிமுக்கு. முக்கியமா சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்க முத்தமலை சாங் படத்திலேயே இல்ல. சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இன்புட் கொடுத்திருந்தாங்க. மத்த கேரக்டரும் நல்லாவே பண்ணிருந்தாங்க. த்ரிஷா கேரக்டர் யூஸ்லெஸ் தான் சொல்லணும். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். மொத்தத்துல மணிரத்னம் ஸ்டைல்ல ஒரு பிலோ ஆவரேஜ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா. எஸ்டிஆர் அண்ட் கமலை பிடிச்சவங்க தியேட்டர்ல ஒரு படம் ஓடுது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படம் பார்த்தவங்க எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.